ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஒரு வீடியோ வந்திருக்கு. அதாவது நம்ம விசித்ரா அம்மா என்று அழைக்கப்படக்கூடிய விசித்ரா, அதுக்கப்புறம் வந்து நம்ம நிக்சன் காஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய நிக்சன், அதுக்கப்புறம் விஜயவர்மா நேற்று வெளியே போனவர் அப்படியே திரும்ப வந்துட்டு கண்ணில் ஒரு கூலிங் கிளாஸை மாட்டி உள்ள அமுச்சு விட்ருக்காங்க. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மாற்றிருக்காரு. ஸோ 3 பேர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் மிஸ்ஸிங்கான நபர்கள் நம்ம கிரேட் பிரதீப், அதுக்கப்புறம் ஐஷு, அவங்க அப்பா விட்டுருக்க மாட்டார், போய் இதுக்கப்புறம் ஒன்றும் வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னபாரதி. ஸோ இவங்க வந்துட்டு வரவே இல்லை, பகச்சொல்லதையும் வரல. அவர் வந்துட்டு வெளியே இருக்கிறதே அவருக்கு சேஃபு, நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஏதாவது கதையை சொல்லி அதில் ஏதாவது கான்ட்ரவர்சியில் மாட்டுறதுக்கு அவர் வெளியே இருந்துட்டார் போல இருக்குது. ஸோ 3 பேர் உள்ளே வராங்க. விசித்ரா வந்து எல்லோரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. விசித்ரா வந்து சொல்கிறாங்க, நான் வேறு ஒன்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. நம்ம மாயா வந்துட்டு மக்கள் மனசு தானே அப்படின்போது அவங்க ஏஸ் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து என்ன தான் ஒரு ஹேட்டர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மக்களோட மனசில் பாதி இடத்த வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. எனக்குமே ஆக்சுவலாக விசித்ராவை ரொம்ப பிடிச்சிருந்தது. நடுவில் இந்த தினேஷ் பக்கம் அவங்களோட தாட்ஸ்லாம் போனதுனால தான் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. மற்றபடி சூப்பரான ஒரு பர்சன். அதே மாதிரி அவங்களோட வயசுக்கு மீறி நல்ல ஒரு கேமை கொடுத்தாங்க. இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க போகும்போது அவங்களுக்கு ஓட்ஸ் இருந்துச்சு. இந்த மாயா விஜயவர்மாவில் தான் அவங்க வெளியே போடாங்க. இது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஆள் நிக்சன் வந்து சொல்லியிருக்காப்புல ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக சிக்கிக்கிட்டாப்புல. ஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் அவர் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. என்னென்னா அவர் வெளியே வரும்போது நீங்கள் மக்கள் எனக்கு கொடுத்த அந்த ஆதரவு பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு ஆதரவு கிடைக்கும் தெரிஞ்சுன்னா நான் இன்னும் நிறையா பண்ணியிருப்பேன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருப்பார். நம்மளுக்கு சிரிப்பு வந்துச்சு, நீ இன்னும் திருந்தலை, அதுக்கு நீ வருந்தவும் இல்லைல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரதீப் கிட்ட மன்னிப்பு கேட்டாமல் ஒரு விஷயம் கூட இருந்திருக்காது. ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் காலையே போகிறலாம் பேசியிருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து வனிதா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ போடு பார்த்துக்கலாம், நீ வந்துட்டு அடிப்பணிச்சு போகிற மாதிரிலாம் பண்ணாதுன்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வாய் வந்து சும்மா இல்லை. இங்கே வந்து அந்த உண்மையை வந்து வளரிட்டாப்புல. என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஒரு 30-40 தாங்க பண்ணேன், ஆனால் வெளியில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா 100% நான் பண்ண மாதிரி பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு அவரோட கதரில் அங்கே சொல்கிறாரு. ஸோ இதுதான் உண்மை. என்னென்னா வெளியில் வந்ததுக்கப்புறமா பூர்ணிமா சொன்னாங்க பாருங்க, எனக்கு நான் வந்தேன் எனக்கு அப்படி ரிசீவ் கொடுக்குறாங்க அப்படின்னு. அக்ஷயா ஒரு பக்கம் சொல்கிறாங்க, என்னடா நடக்குது, எந்த மக்கள் யாது, ஒருவேளை வேற்றுக்கிற வாசிகள் யாராவது வந்துட்டு இவங்களை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்களா, நம்மளும் பார்க்குறோம் ஏதாவது ஒரு வீடியோ அகப்படுமான்னு. அதாவது எதுவுமே ப்ரூஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம், அந்த மாதிரி அடிச்சு விட்றது. ஆனால் எது எப்படியோ நிக்சன் வந்துட்டு சரியான அடி வாங்கியிருக்காரு. என்ன தான் வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2-3 பேருக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டாலும் அதில் இருக்கிறது மொத்தமும் பொய் அப்படின்னு நம்ம அன்றைக்கே சொன்னோம். இன்றைக்கி அதை வந்துட்டு அவரே ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. செம மாதம் இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிட்டிங்க, அவ்வளோதாங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் பிரதீப் வந்து சூப்பராக வந்துருக்குங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்.